ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் புனித வெள்ளியில் அடிமைக்கு கொடுக்கப்பட்டதான வார்த்தை 5ஆம் வார்த்தை. வருடா வருடமும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறதான புனித வெள்ளியிலே 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த 7 வார்த்தைகள் எல்லாம் நம்மளுடைய லைஃப் மொத்தமும் இயேசுசாமி நமக்காக அன்று கல்வாரி மலையில் அவங்க அடித்து காயப்பட்டு அவர் சிந்திய ஒரு சொட்டு ஒரு துளி இரத்தமும் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அவர் நம் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக அவங்க அவ்வளோ பாடுகளை நமக்காக ஏற்றுக்கொண்டாங்க. அன்று ஏற்றுக்கொண்டது மாத்திரமில்லை, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சிலுவையில் அந்த கஷ்டத்தில் கூட அவர் சொல்கிறதான ஒரு காரியம், முதல் காரியம் மன்னிப்பு, 2வது காரியம் 7 வகையான பூக்களை குறித்து நாம் பார்க்கக்கூடும். முதலாவது மன்னிப்பு, 2வது ரட்சிப்பு, 3வது அரவணைப்பு, 4வது பரிதபிப்பு, 5வது தவிப்பு, 6வது முடிப்பு, 7வது ஒப்புவிப்பு ஆகிய இந்த 7 காரியங்களை கூட இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தைகள். ஒரு மனுஷன் இந்த வாழ்க்கையை நம்ம கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது நம்மளுக்கு இந்த 7 காரியங்களும் அவசியமாய் காணப்படுகிறதான ஒரு உண்மை. முதலாவது காரியமாய் ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்துவை அன்பை வெளிப்படுத்த வேண்டுமானால் மன்னிப்பது அவசியம். நம்மளுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மன்னிப்பு அப்படின்றது ஒரு இல்லாமல் இருக்கிறதான காரியம். மன்னிக்க முடியல, நம்மளுடைய இருதயங்கள் கடினப்பட்டு கொண்டு இருக்கிறது. யாரையும் அந்த ஃபர்கிவ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இருதய கடினத்து நிமித்தமாய் நம்ம யாருமே மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை. தேவனுடைய அன்பு நம்மக்கிட்ட இருந்தால் அவங்க செஞ்சதெல்லாம் நம்ம சுலபமாக எல்லாத்தையும் மன்னிச்சிடுவோம். அப்படி இல்லாததுனால தான் 2வது நம்ம அழைக்கப்பட்ட நோக்கம், தெரிந்து கொள்ளப்பட்டதான நோக்கம் மத்தேயு 28 சொல்லப்பட்ட பிரகாரம் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவரை குறித்து பிரசங்கிக்கணும், அவரை குறித்து அறிவிக்கணும். அந்த சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம அதை மறந்துட்டு இருக்கிறோம். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை இன்னும் நம்ம கையில் எடுக்கலை. அது மாத்திரம் இல்லை, ரட்சிக்கணும், ரட்சிப்புக்குள்ளே கடந்து வர செய்யப்படணும், அதை மறந்துட்டோம். 2வது எல்லாரையும் அரவணைக்கணும். கிறிஸ்துவர்கள் அரவணைப்புன்றதே கிடையாது. நம்ம இருக்கிற இடம் தெரியாத வாழறதுக்கு அழைக்கப்படலை. எல்லாரையும் சேர்த்து அரவணைச்சு ராஜ்யத்தை கட்ட அழைக்கப்படுகிறோம். அதாவது பரிதபிக்கின்ற மக்களை, தவிக்கின்ற மக்களை நாம் தேற்றும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை முடிந்து அவருடைய கையில் நம்மளுடைய ஜீவனை ஒப்புவிக்குது. எல்லாம் இந்த 7 வார்த்தையில் அடங்கப்பட்டிருக்கிறது. நம்ம வருடா வருடம் நாம் தியானித்து கொண்டிருப்போம். 5ஆம் வார்த்தையை கூட இப்பொழுது தியானிக்கலாம். தாகம். நம்ம எல்லாருமே ஜென்ரலாக அவருடைய தாகம் என்னவா இருக்கும்? மேபி சரீர பிரகாரமான தாகம், எஸ் அஃப்கோர்ஸ் ஆத்ம தாகம். இது 2 தான். ஏன்னா நைட்டு முழுக்க விசாரணை, 7 விதமான விசாரணை, 7 விதமான விசாரணைக்கு அப்புறமா நைட்டு முழுக்க அவர் படுத்தப்படுகின்ற வேதனை. கடைசியாக அவர் சாப்பிட்டது எங்க? அந்த போஜன பந்தி எல்லாரும் சாப்பிட்டாங்கல்ல, அப்போ பிட்டு சாப்பிட்டாங்க மேல் வீட்டு அறையில். அதுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் போய் தனித்து ஜெபம் பண்ணுறார். அந்த கெத்செமனே தோட்டத்தில் காட்டி கொடுக்கப்படுறார். அதுக்கப்புறம் 7 விதமான காரியங்கள், 7 இடத்துல விசாரணை நடக்குது. அண்ணாவிடத்துல, காய்பாவின் இடத்துல, ஜனகரின் சங்கத்தார் இடத்துல, எல்லார் இடத்துலையும் இவ்விதமாய் அவர் அழைக்கப்படுகின்றதான சூழ்நிலை. இவ்வளோ நைட்டு ஃபுல்லாக விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் அடித்து துன்பப்படுத்துகிறாங்க. தண்ணி கிடையாது, உணவு கிடையாது, நைட்டு முழுக்க அலைச்சல். எல்லாம் இந்த வேதனைகளின் மத்தியில் இதில் வேற அடிக்கப்பட்டு அவர் அவமானப்படுத்தப்படுகிறார். இவ்வளவு காரியங்களும் இருக்குது. இவ்வளவு காரியங்களும் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்போ கூட என் பிள்ளைகளுடைய தாகத்தை நான் தீர்க்கணுமே, என் தாகத்தை என் பிள்ளைங்க அறிஞ்சிக்கணும். அவர் தாகமாய் அந்த வார்த்தை ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். நம்ம இன்றைய நாளில் உண்மையாகவே மேபி அவர் சரீர பிரகாரமான தாகமாய் கூட இருந்திருக்கக்கூடும். ஏன்னா அவ்வளோ அவ்வளோ அடிகள் சொல்கிறாங்க, சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க.
அது மாதிரி அடியை வாங்கிட்டு எப்படி அது அவங்க சொல்கிறாங்க அவர் இருக்கிற எடைக்கும் ஹைட்டுக்கும் அவ்வளோ அடிகளை தாங்கிறதுக்கான இதுவே கிடையாது. ஆனால் அவ்வளோ வேதனைகளை வலிகள் அவர் தாங்கியிருக்கிறார் நமக்காக. அவருடைய தாகம் என்னவா இருக்கும்? இன்றைக்கு நாம் இந்த அளவுக்கு சுகமாய் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தாகமாய் இருந்தவர், தாகத்தை தீர்க்கிறவர், தாகத்தை தீர்க்க சொன்னவர், தாகமாய் இருக்கிறேன் என்று சிலுவையில் அன்னைக்கு அவங்க கூறிய வார்த்தை ரொம்ப ஒரு ஆழமான ஒரு சத்தியம். இது மத்திய 27:48 நான் தாகமாக இருந்தேன், நான் பசியாக இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ அவர் எப்போ நம்ம தாகமாக இருந்தேன், நான் எப்போ என்கிட்ட நீங்கள் தண்ணி எப்போ நீங்கள் கேட்டீங்க, எப்போ நான் நீங்கள் இது மாதிரிலாம் எங்ககிட்ட கேட்கவே இல்லையா அப்படின்ட்டு வரும். ஆனால் கடவுள் நமக்கு அங்கே அந்த வசனம் மத்தேயு 27 கொடுக்கப்பட்டிருக்கும். 27 அங்கே 27:48 சொல்லப்பட்டிருக்கும். அவர் அங்கே தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, கடற்காலானை எடுத்து காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்தாங்கன்னுட்டு. அவர் அந்த இடத்துல தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் செய்கிறதான காரியம் அவ்வளவு அவமானங்கள். தாகத்தை தீர்க்கிறேன்னு சொன்னார். அது மாத்திரமில்லை, என்னிடத்துல வருகிறவன் ஒரு காலம் தாகமடையான்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு அவருடைய தாகம் என்ன? நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணுமே. நம்மளுக்கு இன்றைய நாளில் வருடம் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். வருஷம் இந்த 7 வார்த்தைகளை தியானித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அவருடைய உண்மையான தாகம் என்ன அப்படின்றத நம்ம சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். உண்மையாகவே துன்பப்படும் மக்களை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்களை அப்படி தான் ஃபாரினர் முன்னாடி இருந்த கிறிஸ்டியானிட்டி கிட்ட பீப்புள் மோஸ்ட்லி ஆரம்ப ஊழியம் எப்படியா கொடுக்கப்பட்டதுன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாப்பிட உணவு கொடுத்தாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு கொடுத்தாங்க, அடுத்தது அவங்களுக்கு படிப்பை கொடுத்தாங்க. அதை தான் ஃபாரினர்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கடவுளுடைய அன்பு அவங்கக்கிட்ட சொன்னாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு யார் அந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம கண்டுபிடிக்கும் போது தான் அந்த மக்களை அது கடவுளுடைய தாகமாக இருக்குது. என் பிள்ளைங்க கஷ்டப்படுறத நான் விரும்புறது இல்லையே. எத்தனையோ பேர் கதறிக்கிட்டு இருப்பாங்க, சாமி எனக்கு இந்த பசியோடு என் பிள்ளைங்க இருக்குது, அவங்களோட தாகத்தை நம்ம எப்போ தீர்க்கறதுக்கு ஆயத்தப்பட போகிறோம்? துன்பப்படும் மக்களுக்காக நாம் எப்போ எழும்பி பிரகாசிக்க போகிறோம்? அந்த துன்பப்படும் மக்களை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மக்களை அந்த துன்பத்திலிருந்து, வியாதியில் இருக்கட்டும், இல்லை பொருளாதார தேவைகளாக இருக்கட்டும், இல்லைன்னா வேறு ஏதாவது சொல்ல முடியாத சில காரியங்களாக இருக்கட்டும், சில சகோதரிகள் வெளியே சொல்லவே கஷ்டப்படுவாங்க. அவ்விதமான காரியங்களை மனதிலே வைத்துட்டு புழங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு யார்கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட சொன்னால் வெளியே போய் எப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க குமுறிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஆறுதலான வசனம், வார்த்தை அவங்களுக்கு போய் சேரக்கூடாமல் இருக்கும். அப்படியான மக்களை நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள அந்த பிடியிலிருந்து மீட்கணும், அவங்கள பிடியிலிருந்து விடுவிக்கணும். அந்த துன்பத்திலிருந்து நம்ம விடுவிக்கும் பொழுது தான் அவங்க என்ன பண்ண முடியும்? அந்த துன்பத்திலிருந்து விடுவிச்சிட்டு அவங்கள ஒரு நிறைவான வாழ்வுக்குள்ளாக நம்ம அமர்த்தணும். அப்போ எப்படி அந்த நிறைவான வாழ்வுக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல முடியும், அவங்கள நடத்த முடியும்? அவங்களுக்கு சத்தியத்தை ஃபஸ்ட்டு அவங்கள கண்டுபிடிக்கணும், அதிலிருந்து வெளியே கொண்டுட்டு வரணும், கடவுளின் அன்பை அவங்க நெஞ்சில் விதைக்கணும். அப்போ தான் அந்த ரட்சிப்பை நம்ம பார்க்க முடியும். இதுதான் தேவன் விரும்புகின்றதான தாகம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவருடைய ஆத்ம தாகம்
இருக்குது. ஆனால் உண்மையான தாகம் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, நோயின் பிடியில் இருக்கிறாங்களோ, எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை சிக்குண்டு இருக்கிறாங்க, அதிலிருந்து நம்மளை அவங்கள கண்டுபிடிச்சு அடையாளப்படுத்தி அதிலேருந்து விடுவிச்சு அவங்களோட நிறைவான வாழ்வுக்குள்ளே வழிநடத்த நம்ம அழைக்கப்படுறோம். இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதான காரியம். இதுதான் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டதான ஊழியம். ஓ பாவியே மனம் திரும்பு, டான் பிரீஸ் ஊழியத்தெல்லாம் தேவன் கேட்கல. நீ போய் தெரு தெருவா பிரசங்கி, நீ நீ அப்படி சொல்லணும், உன்னால முடியலையா அப்படி சொல்லணும்ல. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட அவங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னு அறிஞ்சு நம்ம உட்காந்து 5 நிமிஷம் பேசினா போதும். அந்த துன்பத்துல இருந்து அவங்கள விடுவிக்க நம்ம ஒரு ஊன்றுகோலா இருக்க முடியுமே. இதை ஏன் நம்ம யோசிக்காம இருக்கிறோம்? இது சற்று சிந்திக்கின்ற நேரம். போதும், நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொண்டு எத்தனை நாள் வீணாய்க்கு அழித்து கொண்டிருக்க போறோம்? இன்னும் நான் ப்ரிப்பேர் ஆகணும், ஆயத்தப்படணும், தேவனுக்கென்று எழுப்பி பிரகாசிக்கணும். இன்னும் நீ ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்களே, அவங்கள எப்போ நம்ம விடுவிக்க போகிறோம்? நோயின் பிடியிலிருந்து நம்ம எப்போ விடுவிக்க போகிறோம்? நம்ம கிறிஸ்துவின் நாமத்தை தரித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊழியக்காரர்கள், அவருடைய சீடர்கள். ஒருத்தருக்கு 2 பேருக்கு கொடுக்கப்பட்டதில்லை, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போ நம்ம எழும்பி பிரகாசிக்க போகிறோம்? எப்போ அவருடைய தாகத்தை தீர்க்கறதுக்கு ஓடி போய் சென்று நம்மளுடைய நற்காரியங்களை அறிவிக்க போகிறோம்? நம்மை நாமே சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அவருடைய தேடல் தாகதுமாயிருக்கிறேன்னு சொன்னார். அவர் நம்ம அர்ப்பணித்து ஒரு இறைப்பணியோடு கூட நம்ம முழுமையாக செயல்படணும். அந்த தியாகத்தில் அவர் இருந்தார். அந்த பணியில் நம்மை நாமே வெறுமையாக்கி கொள்ளணும். நம்மெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் தான் மீட்கப்படுறதுக்கு, மக்கள் அனைவரும் மீட்கப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நிலைச்சிருக்கிறதுக்கு இணைக்கணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டதான, அவர் நம்மளுக்கு கொடுக்கத்தான தாகம். உண்மையாகவே அவருடைய தாகத்தை நாம் உணரணும். சும்மா நம்ம ஏதோ கேட்டோம், வருஷம் கேட்டுட்டு தான் இருக்கிறோம், அப்படி இல்லை. ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும். ஏனோ வாழ்வது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல, இப்படிதான் வாழ்வது கிறிஸ்துவ வாழ்க்கை. பைபிள் அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படியா இருக்கணும், எந்த கட்டளைகளை கற்பனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எப்படி பேசணும்னு கொடுக்கப்பட்டிருக்கு, எப்படி நடந்துக்கணும், நம்மளோட உடை பாவனை எப்படி இருக்கணும்னு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் A to Z கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிதான் வாழணுன்றது கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்படிதான் நம்ம வாழணும். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ராஜரீக ஆசாரிய கூட்டத்தின் பிள்ளைகளாய் நம்ம வைத்திருக்கிறாங்க. நம்ம அழைக்கப்பட்ட நோக்கம், தெரிந்து கொள்ளப்பட்டதான நோக்கத்தை உணர்ந்தவர்களாய், வருகிற நாட்களில் கூட அவருடைய தாகத்தை உண்மையாய் உணர்ந்தவர்களாய், இந்த வருடத்திலேயாவது அவருக்கென்று எத்தனை ஆத்துமாக்களை நாம் ஆயத்தப்படுத்த போகிறோம்? அவங்க ரட்சிப்புக்குள்ளே வர்றது அப்படின்றத காட்டிலும் சொல்ல வேண்டிய காரியத்தை நம்ம விதைச்சிட்டு வந்துடணும். சொல்கிறாங்களே, இது நீங்கள் போய் உங்கள் காலில் படிஞ்ச தூசியை உதறிட்டு வாங்க, அது பின்னாடி உங்களுக்கு அது நம்மளுக்கு அவங்களுக்கு ஆசை, அவங்க பாத்திரவானான் தான் அவங்கக்கிட்ட போகும், எல்லாம் திரும்பி உங்ககிட்ட வந்துடும். இது ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட, நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தம், வார்த்தைகள் சொந்தமாக்கி கொள்வோம். தாகமாக இருக்கின்றவர்களை நாம் தேடி சென்று அவர்களுடைய தாகத்தை தீர்க்க சொல்லியிருக்கிறார். அவருடைய வாஞ்சை துன்புறும் மக்களை விடுவிக்கணும், அவங்கள அடையாளப்படுத்தணும், அவங்களுடைய நிறைவாழ்வுக்கு நம்மளால் முடிஞ்ச காரியங்களை செய்யணும். இதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், இதுக்காக தான் நம்ம இருக்கிறோம். போதும், இன்னும் ஆயத்தப்படணுன்ட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜெபித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகின்றதான பணியில் நம்ம இணைத்து கொள்ளும். தேவன் விரும்புகிற ஆத்மீக ஆகாரம் தாகம் இதுவே. கர்த்தர் தாமே திருவார்த்தைகளை நமக்கென்று ஆசிர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழனுமே, தூதர்களோடு ஆடி பாடி மகிழனும். வருக உம் ராஜ்யம் வருக,
வருக உம் ராஜ்யம் வருக, வருக உம் ராஜ்யம் வருக, வருக உம் ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில்ல ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நேற்றும் இன்றும் என்று மாறாத அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட தொழுது ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையா இந்த வேலையை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்று கல்வாரி மலையில் அப்பா எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்ட அடிகள், பட்ட வேதனைகளை இன்றைய நாளிலும் கூட தகப்பனே அப்பா நாங்கள் நினைக்கும்படியாய், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் என் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய தாகத்தை உணர்ந்தவர்களாய் அப்பா அனுதினமும் நாங்கள் உம்முடைய வேதத்தை சுமந்து செல்கின்றவர்களாக, உம்முடைய சிலுவையை சுமக்கின்றவர்களாக அப்பா எழும்பி பிரகாசிக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க தகப்பனே. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிறீங்க. உம்முடைய வேத வாக்கியத்தை பற்றி பிடித்தவர்களாய் அனுதினமும் அப்பா உடைய சிலுவையை சுமக்கின்றதான ஆசீர்வாதத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அதை உணர்ந்தவர்களாய் அனுதினமும் பற்றி பிடித்து கொள்ள என் தேவன் தாமே நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களை ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எங்களோடு கூட நீங்கள் இருங்க. வாக்களித்த தேவன் தாமே இந்நாள் வரை எங்களை காத்து வரீங்க, அதற்காக நன்றி. இனிமேலும் எங்களை அவ்விதமாய் காத்து வழி நடத்தல வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.